அரசு தமிழக அரசு நடவடிக்கை எடு மல்லிப்பட்டினம் பெண் ஆசிரியர் ரமணி படுகொலை செய்த காட்டு பிராண்டி மதன்குமார் மீது நடவடிக்கை எடு பணி பாதுகாப்பு வேண்டும் வழங்கிடுக பணி பாதுகாப்பு வழங்கிடுக. அனைவருக்கும் வணக்கம். இந்த தினம் வழங்கிடுக பணி பாதுகாப்பு வழங்கிடுக பணி பாதுகாப்பு வழங்கிடுக. தண்டனை வழங்கு தமிழக அரசே தண்டனை வழங்கு கடுமையான தண்டனை வழங்கு தமிழக அரசே தண்டனை வழங்கு கடுமையான தண்டனை வழங்கு. பள்ளியிலே அத்துமீறிய பாடம் நடத்திய பெண்ணாசிரியர் மீது படுகொலை செய்த ரமணி மீது மனித விலங்கு மதன்குமார் மீது கடுமையான தண்டனை வழங்கு. நடவடிக்கை எடு பள்ளிக்கூட வளாகத்திலேயே சமூக செய்திகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம் பகுதியில் குறிப்பாக பட்டுக்கோட்டை பகுதியில் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியுடைய ஒரு பெண் ஆசிரியை படுகொலை செய்ததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் முன்னால் பேசிய இரங்கல் உரையாற்றியவர்களுக்கும் கண்டன உரையாற்றியவர்களுக்கும் பெருந்திரளாக நாங்கள் அழைத்தவுடன் நம் குடும்பத்தில் ஒன்று என்று வருகை புரிந்துள்ள தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் கடமை உணர்வோடு பணியாற்றிக் கொண்டிருந்த காவல்துறைக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, படுகொலையானது எப்படி எந்த சூழ்நிலை நடந்திருக்கின்றது என்பதை நினைக்கின்ற பொழுது மிக வேதனை அடைகின்ற ஒரு சூழ்நிலை. ஒரு பள்ளியில் ஒரு நுழைந்து எல்லாரும் பள்ளி மாணவர்களிடையே அந்த கொலை செய்திருக்கின்றார் என்றால் அந்த மாணவர் மத்தியிலும் உள்ள ஆசிரியர் மத்தியிலும் அது பரிந்த செயல், எந்த காலத்திலும் அந்த நினைவு இருக்கக்கூடிய ஒரு செயல். அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கேட்பதெல்லாம் பணி பாதுகாப்பு. ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அரசு இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற காரியம், முதலமைச்சர் அவர்களாலும் உடனடியாக நிதி வழங்கினார். அதேபோல் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக பார்வையிட்டார்கள். எல்லாம் சிறப்பாக செய்தார்கள். இருந்தாலும் பணி பாதுகாப்பு என்பது நாங்கள் கேட்கின்ற பல காலங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பணி பாதுகாப்பு என்பது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய தினம் வழக்கறிஞர்களை கோர்ட்டில் போய் வெட்டி கொள்ளுகின்றார்கள், டாக்டரை போய் மருத்துவமனையில் கொள்ளுகிறார்கள். ஏன்? கந்தரக்கோட்டைக்கு அருகே நமக்கு காவல் காத்துக் கொண்டிருக்கிற காவலர்களோட திருடரை துரத்தி சென்று கொள்கின்ற போது அந்த திருடனை அந்த காவலரை கொட்டிய ஒரு கோர சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? பணி பாதுகாப்பு. வங்கியில் பணி பாதுகாப்பதற்காக ஒரு வங்கி காவலரை நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த பணத்தை பாதுகாப்பதற்காக வங்கியில் ஒரு பாதுகாவலர் இருக்கின்றார். பள்ளியை பாதுகாப்பதற்காக ஏன் நிறுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. பள்ளி என்பது பல அறிவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை, பல அறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட இடத்தில் பணி பாதுகாப்பு கூடிய காவலர்